ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்பினானோ அந்த மாதத்திலே நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஹபீப் என்பதாக சொல்கிறான். அவர்களை அல் குர்ஆன் சொல்லும் பொழுது யா ஐயுஹன் நபி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். யா ஐயுஹர் ரசூல் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். யா ஐயுஹல் முஸம்மில், அல்லாஹ் நபி என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். ரசூலே என்பதாக அல்லாஹ் கூப்பிடுகிறான். போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே என்பதாக அல்லாஹ் கூப்பிடுகிறான். யா ஐயுஹல் முஸம்மில் என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். கண்ணியமானவர்களே, அன்பு நபியுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனில் ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் எங்கேயும் யா முஹம்மது என்று அல்லாஹ் கூப்பிடவில்லை. சகோதரர்களே, அவ்வளவு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நபியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அனுப்பி, அதுவும் என்னுடைய உங்களுடைய சிறந்த தலைவராக சமுதாயத்திற்கு உயிரை அர்ப்பணித்த மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய இறைநேசரை எனக்கும் உங்களுக்கும் தலைவராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். சகோதரர்களே, சரியாக நபி அவருடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் எடுத்து நடந்து உயிரை விட மேன்மையாக அன்பு நபியை நேசம் கொண்டு அன்பு வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய முன்னுதாரணம் ரோல் மாடலாக நபி அவர்களை எடுத்துக்கொண்டு மௌத்து வரைக்கும் செல்வோம் என்றால், கண்ணியமானவர்களே, அந்த அன்பு நபியுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இருந்து நானும் நீங்களும் முதலாக சொர்க்கத்துக்கு போவோம் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சுவர்க்கத்துக்கு நுழையாத வரையில் எந்த நபியும் நுழைய மாட்டார்கள் என்பதாக அல் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த அன்பு நபியுடைய உம்மத்தினராக நாம் இருக்கிற காரணத்தினால், அந்த அன்பு நபியுடைய பரக்கத்தால் இந்த சமுதாயத்தை முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்ப போகிறான். கண்ணியமான சகோதரர்களே, முன்னால் வந்த நபிமார்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், இந்த உம்மத்தினருக்கு நான் நபியாக வர வேண்டும் என்று கேட்டார்கள். சகோதரர்களே, அதற்கு சான்ஸ் இல்லை என்று சொல்லி சொன்னால், இந்த உம்மத்தில் ஒருவனாக சரி என்னை ஆக்கி அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவை கபூல் செய்து நபி ஈசாவுடைய வருகை அண்மித்த வண்ணமாக இருக்கிறது என்று அறிஞர் பெருமக்கள் எமக்கு சொல்கிறார்கள். அவர்கள் கடைசி கட்டத்தில் இந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்படுவார்கள், நபியாக அல்ல, இந்த சமுதாயத்தின் ஒருவராக. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து எங்களோடு வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் மரணிக்க இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நபியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்பதாக பல இடத்திலே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எங்கெங்கே எல்லாம் அதான் சொல்லப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு பிறகு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று உலகமெல்லாம் நபியுடைய பெயர் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது எந்த கோணையில் முஸ்லிம்கள் இருந்தால் என்ன, எந்த மூலை முடுக்கில், எந்த குக்கிராமத்தில் பள்ளிகள் அமைக்கப்பட்டிருக்கலாம், சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு அதானிலையும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய ஞாபகத்தலை நாம் ஏற்றிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு நபியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக மிக நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் அவ்வாறு இருக்க முடியாது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய தீனுக்காக அல்லாஹ்வுடைய கட்டளை உலகத்தில்
சத்திய இஸ்லாம் உலகெங்கும் பரவ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆசைகளை தூக்கி வீசினார்கள். பொருளாதாரத்தை இஸ்லாத்துக்காக செலவழித்தார்கள். தன்னுடைய சுகத்தை எல்லாம் குழி தோண்டி புதைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருநாமத்திலே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய திக்ரிலே நபி அவர்களுடைய காலம் கழிந்தது என்பதாக அல் ஹதீஸ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 24 மணித்தியாலம், ஒரு நாள் 24 மணித்தியாலம் நபி அவர்கள் எழும்பினதிலிருந்து தூங்கும் வரைக்கும், தூங்கினதிலிருந்து சகோதரிகளை எழும்பும் வரைக்கும் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக செய்தார்கள். திக்ரோடு வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த சத்திய இஸ்லாத்தை உலகத்துக்கு பரப்புவதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை கூட மாய்க்கிற அளவுக்கு போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் அல்லாஹ் மிக அதிகமாக நேசித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, மிக அதிகமாக அன்பு வைத்தான். அல் குர்ஆனில் ஓரிடத்தில் கூட யா முஹம்மது என்று அல்லாஹ் கூப்பிடவில்லை, யா அய்யுஹன் நபி என்பதாக கூப்பிடுகிறான், யா அய்யுஹர் ரசூல் என்பதாக கூப்பிடுகிறான், யா அய்யுஹல் முஸம்மில் என்பதாக கூப்பிடுகிறான், யா அய்யுஹல் முத்தஸிர் என்பதாக அல்லாஹ் கூப்பிடுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு நபியை பார்த்தவர்கள் யாரும் திரும்ப பார்க்காமல் இருக்க மாட்டார்கள். கண்ணியமான மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்களுடைய தோற்றமே ஒரு அழகான தோற்றமாக இருந்தது. அழகாக படைக்கப்பட்டார்கள். எல்லா குறைகளில் இருந்தும் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக அன்பு நபி இந்த உலகத்துக்கு வருகிறார்கள். சகோதரிகளே, நபியுடைய வம்சத்தில் குத்தி காட்ட முடியாது, நபியவருடைய பரம்பரையை குத்தி காட்ட முடியாது. கெட்டவர்கள் வந்தார்கள், கெட்டவர்களின் பரம்பரையில் தான் இந்த முஹம்மது வந்தார் என்று இதுவரைக்கும் யாராலும் சொல்ல முடியவில்லை, யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அஸ்லாபு தய்யிபீனில் இருந்து அர்ஹாமு தய்யிபாத்துக்கு அல்லாஹ் திருப்பினான் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார்கள். பரிசுத்தமானவருடைய முதுகந்தண்டிலே இருந்து நபியோருடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய நபியவர்கள் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் உள்ள எத்தனையோ ஆண்கள் பிறந்தார்களோ அத்தனை பேர்களும் சுத்தமானவர்கள். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அவர்கள் திருமணம் முடித்த அத்தனை பெண்களும் சுத்தமானவர்கள். அவர்களுடைய ஆயுசில் அவர்கள் யாருமே விபச்சாரம் என்ற பெயரைக்குள் எடுக்கவில்லை, விபச்சாரம் செய்த சரித்திரமே இல்லை, எந்த வரலாற்றிலும் விபச்சாரிகள் என்று பதிவு செய்யப்படவில்லை. சகோதரர்களே, பரிசுத்தமான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களே, பெரியார்களே, அற்புதத்தோடு பிறக்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல பிறக்கிறாங்க. தந்தை இல்லை, அப்துல்லா. சகோதரர்களே, பாட்னர் அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்புல இருக்கிறாங்க. குழந்தை எடுத்துக்கொண்டு அந்த காபாவை தவாப் செய்து கொண்டு என்ன பெயர் ஊற்றுறது, என்ன பெயர் சொல்றது, பெயர் வைக்கிறது என்பதாக பாட்டனார் நினைத்து முஹம்மது என்று வைக்கிறார்கள். முஹம்மது என்றால் என்ன என்றால் புகழப்பட்டவர். சுப்ஹானல்லாஹ். ஹமீத என்ற அந்த அரபு பதத்திலே இருந்து முஹம்மது வருகிறது, புகழப்பட்டவர். சுப்ஹானல்லாஹ். என்ன ஆச்சரியம்! முஹம்மது என்ற பெயர் அதற்கு முன்னால் யாருக்குமே வைக்கப்படவில்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அந்த பெயரை முஹம்மது என்ற தன்னுடைய அந்த நபிக்கு வைப்பதற்காக அந்த பெயரை பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஏனென்றால் சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் யாருக்குமே அந்த பெயர் வைக்கப்படவில்லை. சகோதரர்களே, ஆச்சரியம்! உலகமே அதிர்ந்து நிற்கிறது. இன்றைக்கு நவீன அடிப்படையில் கணக்கீடு செய்யும் பொழுது உலகத்தில் உயர்ந்து நிற்கும் ஒரே பேர் என்றால் முஹம்மது என்பதாக சொல்கிறார்கள். சகோதரர்களே, எந்த மூளை கொடுக்கும் முஹம்மது என்ற பெயர் இல்லாமல் இல்லை. சகோதரர்களே, எந்த பெயர் முஹம்மது ரசூலுல்லாஹ் வர முதல் வைக்கப்படவில்லையோ அன்பு நபிக்கு வைக்கப்பட்ட பெயர் இன்று எந்த மூலை முடுக்கிலும் இல்லாமல் இல்லை. உலமாக்கள் கிதாபில் இருக்கிறார்.
இருக்கிறார்கள். அறிஞர் பெருமக்களே ஒரு தொகையான பேர் இருக்கிறார்கள். எல்லாருடைய பேரும் முஹம்மது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, எப்படியெல்லாம் ஹதீஸிலே வருகிறது என்றால், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு முஹம்மது என்று வையுங்கள். சுப்ஹானல்லாஹ். முஹம்மது என்று வையுங்க, அஹமது என்பதாக வையுங்கள். சகோதரிகளே, ஏன் தெரியுமா? சில ஹதீஸ்கள் இருக்குது, ஒரு குடும்பத்தில் முஹம்மது என்று வைத்தால் அல்லாஹ்வுடைய தாய் தந்தைகளை வேதனை செய்ய மாட்டான் என்ற ஹதீஸ் வருகிறது. கண்ணியமான சகோதரிகளே, முஹம்மது என்ற பேரே ஒரு பரக்கத்தான பேராக உலகத்துக்கு ஆகிவிட்டது. அந்நிய மதத்தவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி ஈர்க்கப்பட்டிருக்கிறது இந்த பேர்? எப்படித்தான் ஈர்க்கப்படாமல் இருக்கும்? அன்பு நபியை கண்டவர்கள், அல்லாஹ் அக்பர், படைப்பிலே அழகானவர்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு வெள்ளை மனிதராக இருந்தார்கள். மிக உயரமானவர்களாகவும் இல்லை, கட்டையானவர்களாகவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுத்தர மனிதராக இருந்தார்கள். ஒரு விசாலமான வாய் இருந்தது நபி அவர்களுக்கு. சகோதரர்களே, தலை கணக்கான அமைப்பில் பெருத்திருந்தது. சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபியுடைய முகம் வட்டமாக இருந்தது. நபியுடைய பற்களை பார்க்கும் பொழுது மாதுளம் கனிகளில் இருக்கக்கூடிய அந்த வித்துக்கள் போன்று இருந்தது ரசூலுல்லாஹ்வுடைய பல். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் சிரிக்கும் பொழுது நட்சத்திரங்கள் இறங்குறதை போன்று இறங்கிக் கொண்டிருக்கும். பேசினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பல் இடைவெளியில் இருந்து வெளிச்சம் வெளியிலே உண்டாகும் என்பதாக இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திற்கு ஆமினா அம்மையாரில் இருந்து பிறக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்குகிறார்கள். அங்கே மருத்துவீச்சாக இருந்த அந்த பெண்மணி சொல்றாங்க, நபியவர்கள் பிறந்த உடனே அந்த அந்த ரூமே, அந்த அறையே வெளிச்சமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் வெளிச்சமாக ஆகிவிட்டது. இங்கே மக்காவிலே பிறக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்காவிலே பிறக்குகிறார்கள். அன்பு நபி கிஸ்ரா கைசருடைய பல வருடங்கள் இருந்த அந்த கோட்டைகள் இடிந்து விழுகிறது. உலகத்துக்கு ஹக்கு வந்து விட்டது. இன்று உலகத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய மார்க்கம் என்றால் இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, எத்தனையோ வருடங்கள் அந்த மக்கள், அந்த மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள் வணங்கி இருந்த அந்த நெருப்பு குண்டம், அந்த நெருப்பு கிடங்கு அடைந்து விடுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வயிறும் நெஞ்சும் ஒட்டிய வண்ணமாக இருக்கும். நபி அவர்களுடைய நெஞ்சிலிருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு முடிவுடைய கோடு இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. சகோதரர்களே, நல்ல நபியவர்கள் உற்சாகமானவராக, ஒரு வீரராக, நபியுடைய உடம்புடைய நம்முடைய தோல்பியங்கள் அகண்டதாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரர்களே, நீளமான விரலை கொண்டவர்கள், நீளமான சரியான படைப்பை கொண்டவர்கள். நபியவருடைய கப்பை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபியவருடைய உள்ளங்கை இருக்கிறது, இந்த உள்ளங்கை பட்டுப்புடவையை விட வெறுதுவாக இருந்தது. சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை கண்டாலும் முதலாக சலாம் உதைப்பார்கள். நபி அவர்கள் யாரை பற்றியும் என்னிடத்தில் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா சகோதரர்களே? ஒருவரை சந்திக்கும் பொழுது நான் எந்த தப்பெண்ணமும் இல்லாமல் தெளிவாக அவருடன் நான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஹானி இல்லா தபஸ்ஸமே. ஒரு புறத்தில் நபி அவர்களுக்கு இந்த தீனை உலகத்தில் உள்ள மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆசையும் ஆர்வமும் அதற்குரிய விடாமுயற்சியும் கவலையும் இருந்தது மாதிரி யாரை கண்டாலும் இல்லா தபஸ்ஸமே நபி அவர்கள் புன்னகை வைப்பார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மிக அழகான சஹாபி. சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூசுப் ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்தில் நபி யூசுஃபை பார்க்கிறேன்டா ஜரீர் இப்னு அப்துல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, அவ்வளவு அழகான மனிதர் அந்த ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் சொல்கிறார், நபி அவர்கள் என்ன எப்ப கண்டாலுமே தபஸ்ஸம புன்னகை பூப்பார்கள். மா ரஅய்து அக்ஸர தபஸ்ஸுமன் மின் ரசூலில்லாஹ். நபி அவர்களை விட அதிகமாக மக்களுடன் செழிப்போடு முகம் மலர்ந்து பேசக்கூடிய யாரையும் நான் பார்த்தது கிடையாது. ஒருவர் முசாபஹா செய்தால்
நபி அவர்கள் கையை இழுத்து எடுக்க மாட்டார்கள். ஒருவர் வந்தால் நபி அவர்களுடைய பேசும் பொழுது முழுமையாக அவரை கவனித்து அவருடன் ரசூலுல்லாஹ் சாய்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோரிக்கையை வார்த்தையை அவரை மதித்து ரசூலுல்லாஹ் அவருடைய பேச்சுகளை கேட்பார்கள். ஹதீஸ்களில் வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவருடைய அறிவில் குறைவுள்ள ஒரு பெண்மணி வருவார்கள். நாயகம் அவர்களிடத்தில் பல முறைப்பாடுகளை செய்வார்கள். எதெல்லாம் நினைத்தார்களோ அத்தனையும் கொட்டி குவிப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்து கொண்டு அந்த தாயை மதித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நபியுடைய வாழ்க்கையை பார்த்தா நபி அவர்களுடைய நடை ஒரு கம்பீரமாக இருக்கும். நபி அவர்கள் ஒரு காலை தைரியமாக எடுத்து நபி அவர்கள் வைப்பார்கள். குனிந்த வண்ணமாக நடப்பார்கள். எப்படி ஒரு மலையில் இருந்து நாங்கள் கீழே இறங்கும் பொழுது எவ்வாறு காலை நிதானமாக எடுத்து வைப்போமோ இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய நடை இருக்கும் என்பதாக வருகிறது. நபியருடைய முடி சகோதரர்களே அழகாக இருக்கும். சுருண்ட முடியாக எத்தியோப்பியாக்காரர்களை போன்று சுருண்ட முடியாக இருக்காது, அல்லது சைனா தாய்லாந்துக்காரர்களை போன்று நீளமான பிரஷ் முடி என்று சொல்லுவோம், அப்படியும் கிடையாது. அழகான முடி இருந்தது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. தாடி இருந்தது. சுப்ஹானல்லாஹ். தாடி அவர்களுக்கு முரப்பான் சதுர வடிவமாக இருந்தது. நபியருடைய ஒரு சில முடிகள் தான் நரைத்திருந்தது. சொன்னார்கள் ஷையபத்னி ஹூதுன் ஹூத் என்ற சூறாவும் அதனுடைய சகோதரிகளும் தான் என்னை நரைப்பதற்கு, என்னுடைய முடிகள் நரைப்பதற்கு காரணமாக இருந்தது. ஏனென்றால் அல்லாஹ் அதில் கியாமம் சம்பந்தமாக சொல்கிறான். அதை நினைத்து என்னுடைய முடிகள் நரைத்து விட்டன என்பதாக சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசினால் மெதுவாக பேசுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகாக பேசுவார்கள். அவதிப்பட்டு பேச மாட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசுறத ஒருவர் கவனிச்சு சகோதரர்களே என்னென்ன ரசூலுல்லாஹ் பேசினார்கள் என்பதாக நினைத்தால், கிரகிக்க நாடினால், கணக்கெடுக்க நாடினால் லேசாக கணக்கெடுத்துக் கொள்வார். அதிகமாக ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். நாங்கள் சொல்ற மாதிரி வளண்டு பேசுறேன்னு சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ் பேச மாட்டார்கள். வலா சஹாபன் ஃபில் அஸ்வாக், சந்தைகளில் போன்று சத்தம் போட்டு இருக்க மாட்டார்கள். என்னமாக இருந்தாலும் முறையாக ஒருவரை தண்டிப்பதாக இருந்தாலும் கூட முகத்துக்கு ஏச மாட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய உள்ளம் உடைந்துவிடும் என்பதற்காக சபையில மக்களை கூட்டி மாபாலு அக்வாமின், ஒரு கூட்டத்துடைய நிலைமை என்ன, இவர்கள் எப்படி செய்கிறார்களே என்று அந்த மனிதரை சுட்டி காட்டாது எல்லாரும் திருந்த வேண்டும் என்ற துணையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள். யாருடைய உள்ளத்தை உடைத்தது கிடையாது. மந்தகம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லினஃப்ஸிஹி, தனக்காக தண்டித்ததே கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு எதிரியாக ஆகிவிட்டால், தனக்கு அடித்து விட்டால் ரசூலுல்லாஹ் தண்டித்தது கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மாற்றம் முடிந்தால் தண்டிப்பார்கள். மாறாக சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஒரு ஜனாதிபதியாக, முஸ்லிம்களுடைய தலைவராக இருந்து கூட சர்வ சாதாரணமாக மக்களோட அந்நியோன்யமாக பழகினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்ப காலத்தில் நபியவர்கள் மக்களோட இருப்பாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, வெளியிலிருந்து தெரியாதவராக இருந்தா கேட்பாரு, ஐயுக்கும் இப்னுல் முத்தலிப், இப்னுல் முத்தலிப் உங்கள யாரு, அப்துல் முத்தலிபுடைய மகன் யார் என்பதாக கேட்பாரு. சஹாபாக்கள் சொல்வாங்க, ஹாதர் ரஜுல் அபியதுல் முத்தகி, இந்த சாய்ந்திருக்கக்கூடிய வெள்ள மனிதர் இருக்கிறாரே இவர் தான் முஹம்மது என்று சொல்லுவார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தான் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. சகோதரர்களே, தான் ஒரு நபியாக இருந்து கொண்டு ஏராளமான முஸ்லிம்கள் தன்னை பின்பற்றிக் கொண்டு இருக்கிற நேரத்தில் கூட ஒரு விஷயத்தில் அநியாயம் ரசூலுல்லாஹ் அழைக்க மாட்டார்கள். சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் பாருங்க, ஒரு வாலிப சஹாபி, சகோதரர்களே, பெரியார்களே, அவர் சப்புல நின்று கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்கள் அவரை குத்துறாங்க. அவர் சகோதரர்களே திரும்ப சொல்றாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ் நானும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நபியர்கள் அதற்கு உடன்படுகிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, என்ன நடக்கிறது தெரியுமா? அவர் சொல்றாரு, என்ற மேனியில உடுப்பு இல்லை, நான் என்ற மேனியில சர்வ சாதாரணமாக அந்த காலத்தில் மக்கள் உடுப்பு உடுத்துவாங்க.
ஒன்றை கட்டிக்கொள்வாங்க வேட்டியை, ஒன்னென்று அவர்கள் ஒரு துணியை எடுத்து தன்னுடைய கழுத்தில் கட்டிக்கொள்வார்கள். அப்ப சகோதரர்களே பெரியார்களே, உடம்பு தெரிந்த ரசூலுல்லாஹ் உடம்புல குத்தினார்கள். அவர் சொன்னாரே, நான் உங்களை வெறும் மேனியுடன் நான் அந்த தண்டிக்க வேண்டும் என்பதாக சொல்லும் பொழுது அன்பு நபி தன்னுடைய கமீஸை, தன்னுடைய முபாரக்கான அந்த சட்டையை கலட்டுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி அவரை குனிந்த ரசூலுல்லாஹ் கட்டி அணைத்து தக்பீர் பண்ணதாக ஹதீஸ்ல வருது. சகோதரர்களே, யா ரசூலல்லாஹ் தண்டிப்பதை விரும்பல்ல, என்னுடைய அன்பை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த என்பதாக விரும்பினார். கனியமான சகோதரர்களே, எந்த அளவு இந்த சஹாபாக்கள் இருந்தாங்கன்னா நபியவர்களுக்கு ஒரு கேவலமானத விரும்பல்ல, நபியவர்களுக்கு யாரும் ஏசுறத விரும்பல்ல, யாரும் அடிக்கிறத விரும்பல்ல. ஒரு யுத்தத்தில் நபியவர்கள் ஷஹீதாக ஆகிவிட்டார்கள் என்ற ஒரு வார்த்தையை கேட்டு ஒரு நபி பெண்மணி, சஹாபா பெண்மணியுடைய உள்ளம் அப்படியோ வெடித்து அந்த பெண்மணி ஷஹீதாகினார்கள் என்ற அந்த சம்பவத்தை நாம் படிக்கிறோம். என்ன தாங்கிக் கொள்ள முடியல. சுப்ஹானல்லாஹ், ஒரு நபி பெண், ஒரு சஹாபி பெண்மணியுடைய குழந்தைகள் பலர்கள் அங்கே ஷஹீதாக ஆகிறாங்க. சகோதரர்களே, அந்த பெண்மணி கேட்கிறாங்க, சகோதரர்களே நபியுடைய நிலைமை என்ன? சகோதர யுத்தம் நடக்குது. ஒரு சஹாபி தல்ஹா என்று நினைக்கிறேன், இவர் நபியவர்களையே முன்பக்கமாக போறாரு, இடப்பக்கமாக போறாரு, வலப்பக்கமாக போறாரு, பின்பக்கமாக வாராரு. வரக்கூடிய அனைத்து வீட்டுகளையும் தன்னுடைய கையால தவைகிறாரு. பார்த்து அவருடைய கை சல்லடையை போல் ஆகிவிட்டது. சகோதரர்களே பெரியார்களே, இதுதான் அந்த சஹாபாக்கள் வச்ச அன்பு. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது, நபியவர்கள் மீது நீங்க எப்படி முஹப்பத் வைத்தீங்க? சகோதரர்களே பெரியார்களே சொன்னாங்க, எங்களுடைய குடும்பத்தை விட, எங்களுடைய சொத்துக்களை விட, ஒரு கடினமான சூடான காலத்தில் கிடைக்கிற குளிரான பானத்தை விட நபியவர்கள் அன்பு வைக்கிறோம் சொன்னார்கள். நபியவருடைய அன்பு மிகைத்து விட்டா எந்த சஹாபாக்களும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. நபியுடைய முகத்தை பார்க்கணும் என்ற ஆசையோடு வருவாங்க. பொய் சொல்லவில்லை ரசூலுல்லாஹ், யாரையும் ஏமாத்தல்ல, நீதிக்கு புறமாக நடக்கல்ல. சகோதரர்களே, என்றுமே காணாத அந்த கிராமப்புறத்து மக்கள் நபியவர்கள் கடைசி ஹஜ்ஜை நிறைவேற்ற போகிறார்கள் என்று கேள்விப்பட்டு வருகிறார்கள் ரசூலுல்லாஹ்வுடன் ஹஜ் செய்வதற்காக. சகோதரர்களே, என்றும் காணாத அந்த மக்கள் நபியுடைய முகத்தை அன்றுதான் காக்கிறார்கள். சொல்கிறார்கள், ஹாதா வஜ்ஹுன் முபாரக்குன், இது எவ்வளவு பரக்கத்தான முகமாக இருக்குது, இது லைஸ பிவஜ்ஹின் கத்தாப், ஒரு பொய்யனான முகமாக, ஒரு பொய்யனுடைய முகமாக இருக்க முடியாது என்று முதல் கட்டத்தில் பார்த்தவர்கள் எல்லாம் இந்த முடிவுக்கு வராங்க. நபியுடைய முகம் அவ்வளவு இருந்தது, சந்திரனை விட பிரகாசமாக இருக்கிறது. ஒரு சஹாபி சந்திரனை பார்க்கிறார், அன்பு நபியுடைய முகத்தை பார்க்கிறார், திரும்ப சந்திரனை பார்க்கிறார், அன்பு நபியுடைய முகத்தை பார்க்கிறார். சொல்றார், யா ரசூலல்லாஹ், இந்த சந்திரனை விட முகம் அழகாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியோரோடு சேர்ந்து இருந்தவங்க யாரும் பெரிய விரும்பல ரசூலுல்லாஹ். சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாக பழகுறோம், ஒன்றாக அமர்கிறோம், யா ரசூலல்லாஹ், கியாமத்திலே பெரிய அந்தஸ்தில் இருப்பீர்களே, பெரிய தரஜாவில் இருப்பீர்களே, நபிமார்களின் தலைவர் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா, உங்களுக்கென்று வாக்குறுதி அளித்த அந்த மகாமன் மஹ்மூதை அல்லாஹ் தரப்போகிறான், பெரும் பெரும் அந்தஸ்தை அல்லாஹ் தரப்போகிறான். நாயகமே, எப்படி உங்களை சந்திக்காமல் இருப்பது? எப்படி நாங்கள் சந்திக்காமல் இருப்பது? உங்களை சந்திக்காவிட்டால் எங்களுடைய உணவு இறங்குவது கிடையாது, எங்களுடைய தாகம் தீர்வது கிடையாது. அப்படியான உங்களை அந்த கியாமத்தில் எப்படி சந்திக்காமல் இருப்பது? அமைதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய திருவசனத்தை இறக்குகிறான். வமன் யுதில்லாஹ வர் ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன் வஷ்ஹதாஇ வஸ்ஸாலிஹீன், அவர்களை அல்லாஹ் சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நபிமார்களோடு அழைக்குவார்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மஅமன் அஹப்ப, யாரை விரும்புகிறானோ அவன் கியாமத்திலே அவனுடன் இருப்பான். நபியை விரும்புவோம் என்று சொல்லி சொன்னார். சகோதரர்களே, பெரியார்களே, நபியை விரும்பணும் ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை. நபியை விரும்பணும் ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை. சகோதரர்களே, இதை ஒரு விஷயத்தை கட்டிச் சொல்வது கிடையாது. இங்குந்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ் சொல்கிறான், நபியே சொல்லுங்க, இங்குந்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், படைத்த ரஹ்மானுடைய அன்பு உங்களுக்கு தேவையாக இருந்தால், படைத்த ரஹ்மானுடைய மன்னிப்பு தேவையாக இருந்தால், படைத்த ரஹ்மானுடைய அன்பும் கிருபையும் கருணையும் தேவையாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், நபியை பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லும்படி குர்ஆனை ஆயத்திருக்கிறார். நபியை பின்பற்றாமே யாரும் சூரம் போக முடியாது. நபியை பின்பற்றாமல் யாரும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியாது. சகோதரர்களே, பெரியார்களே, உண்மையான நீதமான யாரும் நபியை பின்பற்றாமல் இருக்க மாட்டாங்க. சகோதரர்களே, முஸ்லிம்களை தாண்டி எல்லா மக்களும் என்னுடைய உம்மத்தின் யாரும் அந்நியர்கள் எங்களை வேறாக பிரிச்சு முஸ்லிம்கள் வேற நாங்க வேற என்று கணக்கு போடுற மாதிரி எங்களோட குர்ஆன் சொல்லல, எங்களுடைய நபி சொல்லல, எங்களுடைய நபியுடைய வார்த்தை சொல்லல. நாங்கள்லாம் ஒன்றுபட்ட நபியுடைய உம்மா, நபியுடைய சமுதாயத்தினர், நபியுடைய உம்மத்தினர், எங்க ஒவ்வொருவரையும் சகோதரர்களே, இது அந்நியர்களையும் கொண்டு செல்லுங்க. இந்த வார்த்தையே நபியர்களும் பிரிக்கல்ல, ஒரு ஆணும் பிரிக்கல்ல, சத்திய தீனும் பிரிக்கல்ல. வித்தியாசம் என்ன? இன்னைக்கு நீங்க கலிமாவை ஏற்றுக்கொண்டு வந்தால் உடன் பிறந்த சகோதரர்கள் யாரும் மாற்றமாக நடந்தால் அல்லாஹ் எங்களை பிடித்து விடுவான், எங்களை நரகத்தில் தள்ளி விடுவான். உடன் பிறந்த சகோதரர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் இன்னும் சத்திய தீனை ஏற்றுக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், இது நான் சொல்லல, என்னுடைய குர்ஆன் சொல்லுது. என்னுடைய நபியுடைய தாவத் இப்படித்தான் இருந்தது. என்னுடைய நபியுடைய வார்த்தை இதற்காக வேண்டித்தான் இருந்தது. என்னுடைய நபி இரவும் பகலும் இருந்தது, உழைத்தது இதற்காக வேண்டித்தான். எல்லாரும் சோரம் நுழைய வேண்டும். சகோதரர்களே, அன்பு நபியுடைய அழுகையை இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரியில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு தடவை ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்ட துஆ ஓதுறாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன துஆ ஓதுறாங்கண்டா, யா அல்லாஹ் இன் துஅதிபுஹும் ஃபைன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ் இவர்களை நீ தண்டிச்சால் அவர்களுடைய அடியார்கள் தான். யா அல்லாஹ், உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க, நீ என் தண்டிச்சான்னு கேட்கிற யாரும் இருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ், உனக்கு அவ்வளவு பவர் இருக்குது, உன் அடியார்கள் தான் தண்டிக்கப்பட போகிறார்கள். யா அல்லாஹ், சகோதரர்களே, இதை விட ஒரு படி மேலாக ஆகி நீ மன்னிப்பு கொடு யா அல்லாஹ், அஸீஸுல் ஹக்கீம், நீ எல்லாரையும் மிகைத்தவனாக மிகப்பெரிய ஞானியாக இருக்கிறார்கள் என்று அன்பு நபி அவர்கள் இன்துஅதிபுஹும் ஃபைன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபைன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம் என்று ஓதிவிட்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள். தேவி அழுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? என்னுடைய உம்மத்தை பாதுகாரு யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை பாதுகாரு யா அல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, முழு உம்மத்தினரும் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு மேலான கடந்து சொல்லும் பொழுது யாரும் யாரையும் கவனிக்க மாட்டார்கள். அங்கே இருந்து உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ், ரப்பி சல்லிம் சல்லிம், என் உம்மத்தை பாதுகாரு யா அல்லாஹ், கீழே இருக்கக்கூடிய நரகத்தில் தள்ளி விடாதே யா அல்லாஹ் என்று நபியவர்கள் கேட்பார்கள் என்பதாக வருகிறது. மக்களே, சூரத்துல் லுஹாவை படிங்க. சூரத்துல் லுஹால அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலசௌஃப, பிறகு நபியே, யுதீக ரப்புக, உம்முடைய இறைச்சன் உங்களுக்கு தருவான், ஃபதல்லாஹ், அதை நீ பொருந்திக் கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் லுஹால சாதாரண இன்பம் அல்ல, சாதாரண அந்தஸ்து அல்ல. நபிமார்களுடைய தலைவர் நீங்க, உங்களுக்கு தார நியமத்தை பார்த்து பொருந்திக் கொள்ள போறீங்க. சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னாங்க, இந்த ஆயத்து இறங்கும் பொழுது என்னுடைய உம்மத்திலே முஸ்லிம்கள் அல்ல எல்லாரையும் சேர்த்து யார் யாரெல்லாம் நபியுடைய உம்மத்தில் கட்டுப்படுவார்களோ, என் உம்மத்தில் ஒரு மனிதர் நரகத்தில் இருக்கும் வரைக்கும் எந்த நியமத்தையும் நான் புரிந்து கொள்ள மாட்டேன், எந்த அருள் பாக்கியத்தையும் புரிந்து கொள்ள மாட்டேன். அல்லாஹ்வுடைய எந்த சுகமும் எனக்கு தேவையில்லை. எனக்கு முதல் தேவை என்னுடைய முழு உம்மத்தும் காப்பாற்றப்பட்டு எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும். சுப்ஹானல்லாஹ்.
கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீளமான ஹதீஸ் சஹீஹ் புகாரில வருது. இந்த உம்மத் போய் யா அல்லாஹ் நபியே இந்த சுவர்க்கத்தை கொஞ்சம் சொல்றாங்க, இந்த வேதனைகள்லாம் எங்களுக்கு தாங்க இயலாத நபியை சொல்லும் பொழுது நபியவர்கள் சுஜூதுல விழுந்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் நபியவர் சொல்றாங்க, எனக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் அல்லாஹ் புகழணுமோ அந்த அளவுக்கு நான் புகழுவேன். அல்லாஹ்வுடைய இரக்கம் வந்துடும். அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ராஸக், முஹம்மதோட தலையை உயர்த்துங்க. யா முஹம்மத் இர்ஃபா ராஸக், முஹம்மதோட தலையை உயர்த்துங்க. சல் தோத, கேளுங்க முஹம்மத், என்ன கேட்க போறீங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க, தோத்தா அதை கொடுக்கப்படுவீங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பு நபி கேட்டார்கள், எதையும் கேட்கல, தன்னை பத்தி கேட்கல, தன்னை குடும்பத்தை பத்தி கேட்க இல்லை. சுப்ஹானல்லாஹ். யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தை நரகத்தை விட்டு காப்பாத்தியா அல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பான மனைவியுடைய மடியிலே இருந்து கொண்டு சந்தோஷமாக கதைத்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அம்மா ஆயிஷா கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க. கையை வைத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஆ கேட்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவை மன்னிச்சிரு, மா கத்தமத் மின் தம்பிஹா, முந்தி செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு, வமா அഖரத், பிந்தி செய்த பாவங்களை மன்னித்திரே, வமா அஸர்ரத் வமா ஆலனத், இரகசியமாக செய்ததை மன்னித்திரே யா அல்லாஹ், பகிரங்கமாக செய்ததை மன்னித்திரே. அந்த ஆயிஷா முழுமையாக மன்னித்து கேட்கும் பொழுது அந்த ஆயிஷாவுக்கு மட்டில்லாத சந்தோஷம். சகோதரர்களே, அந்த அளவு சந்தோஷம், நபியோடைய மடியின் மீது விழுந்து விழுந்து சந்தோஷப்படுகிறார்கள். சொன்னாங்க, ஆயிஷா இன்றைக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு துவா, என்னுடைய உம்மத்துக்கு ஒரு நாளைக்கு 70 தடக்கம் துவா கேட்கிறேன், 70 தடக்கம் துவா கேட்கிறேன். இந்த உம்மத்துக்கு கரை சேர்க்கிறது. தனக்காக வாழவில்லை முஹம்மது ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு எல்லாருமே தீன தப்பாக வழங்கி அன்பு நபி பாவம் செய்யக்கூடிய ஒருவர் என்பதாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய அயோக்கியத்தனமான முஸ்லிம்கள் உருவாகிவிட்டார்கள். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய அகீதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பாவத்திலிருந்தும் பரிசுத்தமானவர்கள், எந்த பாவமும் செய்யல. எந்த விஷயத்தில் எல்லா உலமாக்களும் ஒன்றுபட்டிருக்கிற ஒரு கட்டத்தில் இன்னைக்கு எங்க நாட்டில் நபி அவர்களும் சாதாரண மனிதர்கள் தான், பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் என்று சொல்லி இந்த சமூகத்தை வழிவெடுக்கக்கூடிய மிகப்பெரிய நஞ்சு கிருமி நாசினிகள் உருவாகிவிட்டார்கள். மக்களை ஜாக்கிரதையாக இருங்க. ஈமானுக்கு உழ வைக்கிறார்கள், ஈமான் பறிபோகிவிடும். ஒரு அன்பு நபியுடைய முஹப்பத் குர்ஆன் சொல்லுது, உயிரை விட மேன்மையாக இருக்க வேண்டும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்கள்ட்ட நபியுடைய மரியாதை அந்தஸ்து எப்படி இருக்கணும்டா, அவருடைய உயிரை விட மேன்மையாக. அவர்களுடைய மனைவிமார்கள் யாருண்டா, இந்த மூமின்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய தாய்மார்கள், வராத தாய்மார்கள், தீனுடைய தாய்மார்கள். அன்பு சகோதரர்களே, யாருக்கும் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு அவருடைய மனைவிமார்கள் நிக்காஹ் செய்ய முடியாது, ஹராம். சகோதரர்களே, நாளைக்கு சுவர்க்கத்தினுடைய தாய்மார்களை இருப்பார்கள். அன்பு நபியுடைய வாழ்க்கை சொன்னாண்டா உயிரை விட மேன்மையாக நேசிங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 விஷயம் இருக்குது. யார்கிட்ட 3 இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஈமானுடைய சுவை அறிவாங்க. ஒன்று, அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூலை தவிர உலகத்தை அந்த அவரோட கல்புல வேற எதுவும் விருப்பத்துக்குரியதாக இருக்க முடியும். சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுது, தாய் தந்தைகளை விட, பிள்ளைகளை விட, தொழிலை விட, அவங்களோட வீடு வாசல்களை விட, அவங்க நஷ்டமாக ஆகிருவோண்டு பயப்படக்கூடிய விஷயங்களை விட அல்லாஹ் ரசூல் விருப்பத்துக்குரியவர்களாக ஆகிட்டா ஃபதரப்பஸு, நீங்க எதிர்பாருங்க அல்லாஹ்வுடைய வேதனை. வாழ்வும் அல்லாஹ்வுக்காக. அன்பு நபியிலே தைரியப்பட்டு சொல்றோமே, குடும்பத்தில்